வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ 10th முடிச்சுட்டு அடுத்து எந்த குரூப் செலக்ட் பண்ணலாம், அது மூலமாக நமக்கு என்ன மாதிரியான லைஃப்பை அமையும் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்களோடு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நம்ம இந்த எபிசோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் 10th முடிச்சுட்டு +1 குரூப் செலக்ட் பண்ணுறதுக்கு முந்தி நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மிகப்பெரிய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் வயசு இப்போ என்ன இருக்கும்? 14, 15, 16 இந்த 3 வயசுக்குள்ள ஏதாவது ஒரு வயசு உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டீன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 13, 14, 15, 16, 17, 18, 19 இந்த 13லேருந்து 19 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களை தான் டீனேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டீன் ஏஜில் உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிற மாதிரியும் இருக்கும், எடுக்க முடியாத மாதிரியும் இருக்கும். ஒருத்தர் சொன்னாக்கா உங்களுக்கு புரியும், கொஞ்சம் புரியாமலும் இருக்கும். பொதுவில் இது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் நினைக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த டீனேஜ் பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டீனேஜ் பருவத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாமே உங்களோட லைஃப் வரைக்கும் அது கூடவே இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் 10th முடிச்சுட்டு அந்த ஹை ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர்ற இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு உங்கள் டோட்டல் ஃப்யூச்சரையே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க போகிற டிசிஷன் அது +1 குரூப்பில் ஜாயின் ஆகிறதா இருக்கட்டும், இல்லைனாக்கா ஃபர்தராக நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அது உங்களுக்கு லைஃப் லாங் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால எந்த ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸு, கார்ஜியன்ஸு, இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இவங்க யாருக்கிட்டையாவது உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு டிசிஷனும் எடுங்க. இப்போ +1 குரூப் செலக்ட் பண்ணுறதுக்கு முந்தி நீங்கள் செய்ய வேண்டியது இன்னொரு முக்கியமான வேலை. எப்போவுமே டக்குன்னு நீங்கள் +1லேருந்து ஒரு குரூப்பை எடுத்துடக்கூடாது. நீங்கள் 10th வரைக்கும் படித்த ஸ்கூல்லையே +1 +2 இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் டீச்சர்ஸ் கூட உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கலாம். தம்பி நீ இந்த குரூப் எடுத்து படி, உனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலாம். ஏன்னாக்கா அவர் 10th வரைக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காருங்கிறதுனால உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா அந்த கேர்ளுக்கு கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் அவங்க ஓரளவு உங்களை பற்றி புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த பேசிஸில் குரு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. மாதா பிதா குரு தெய்வம், கடவுளுக்கு மேலே இருக்கிறவர் தான் குரு. அதனால குரு சொல்றாரு அப்படின்னாக்கா அதுவும் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அவர் எந்த குரூப்பை சஜஸ்ட் பண்றாரு, அந்த குரூப் உங்களுக்கு ஃபிட்டா இருக்குமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணி மைண்டுக்குள்ளேயே அனலைஸ் பண்ணி பாருங்க. மாதா பிதா குரு தெய்வம் தானே, அப்ப குருவுக்கு மேல இருக்கிறவங்க யாரு? அப்பா அம்மா, மாதா பிதா. நீங்க அடுத்து +1 +2ல படிக்கக்கூடிய படிப்பாகட்டும், அது மூலமா நீங்க காலேஜுக்கு போய் படிக்கக்கூடிய படிப்பாகட்டும், உங்க பேரண்ட்ஸுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கணும். இதையும் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். உங்களுக்கும் அது பாசிபிளா இருக்கணும், படிக்கிறதுக்கு கன்வீனியண்டா இருக்கணும். ஒரு பிடிக்காத குரூப் எடுத்துட்டீங்க, இல்லை உங்களால் படிக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க, கஷ்டமா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டாக்கா உங்க பர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கல்களை கொடுத்தது அப்படின்னாக்கா அது உங்களுக்கு லைஃப் வரைக்குமே உங்களுக்கு இம்பேக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ +1ல நீங்க குரூப் எடுக்கிற மெத்தட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸாக தான் இருக்கணும், ஃபார்வேர்டு ப்ராசஸாக இருக்கக்கூடாது. ரிவர்ஸ் ப்ராசஸ்ங்கிறது நான் என்ன சொல்ல வர்றேன்னாக்கா அப்படியே ஒரு 10 வருஷம் நீங்க முன்னால போயிருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிரைவேட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்பலாம், இல்லைன்னா செல்ஃப் ஆண்டர்பிரினராக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாம், இல்லை எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு அந்த பிஸ்னஸே நான் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புறீங்கிறத ஃபர்ஸ்ட் கோலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னாக்கா கரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 10th அப்புறம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு டிசிஷனும் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டாக்கா கரியர் பாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த கரியர் பாத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கரியர்ல இருக்க விரும்புறீங்க அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான மேஜர் ஆப்ஷன்ஸுக்கு இருக்கு.
ஒன்று வந்து கவர்மெண்ட், ரெண்டாவது வந்து பிரைவேட், மூணாவது வந்து செல்ஃப் ஆண்டர்பிரினர். இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல கரியர் நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ கவர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க ஒரு கிளார்க்கா இருக்கலாம், இல்லைனாக்கா ஒரு இன்ஜினியரா இருக்கலாம். இப்போ கார்பரேஷன்ல முனிசிபாலிட்டிலாம் ஏஇ, ஜேஇ, டிஇ இப்படியெல்லாம் இருக்காங்க இல்லையா, டிவிஷனல் இன்ஜினியர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. வெளியில் ஒரு ஜீப் எல்லாம் நிற்கும். இந்த மாதிரி அஃபிஷியல் கேட்டகரியில் இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு மேலே ஐஏஎஸ், ஐபிஎஸ் இப்படியும் நீங்கள் இருக்கலாம். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஜாபு தான். இதே கவர்மெண்ட் ஜாப்ல நீங்கள் ரயில்வே இன்ஜின் டிரைவராக இருக்கலாம், பஸ் டிரைவராக இருக்கலாம், ஆவின் கூட்டுறவு பண்டக சாலை இந்த மாதிரி எல்லாம் எதுலையாவது மேனேஜர்ஸாக நீங்கள் இருக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு தான். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க என்னவா இருக்க விரும்புறீங்க அப்படிங்கிறத ஓரளவு ஸ்கெட்ச் பண்ணிக்கிங்க. எக்ஸாக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு நீங்க வந்து ஒரு 50% 70% வந்து அதை நீங்க இந்த டயத்துல டிசைட் பண்ணணும். அதை வச்சுதான் நீங்க வந்து எப்பவுமே குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு என்ன இருக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்புறம்? பிரைவேட் செக்டார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு? நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க, ஃபாரின்ல போய் நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன படிப்பு படிக்கணும்? இல்லைனாக்கா நான் வந்து இண்டிகோ, ஏர் இண்டியா மாதிரி ஃப்ளைட் கம்பெனியில் பைலட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இருங்க. கப்பல் ஓட்டணும்னு நினைக்கிறேன், ஓட்டுங்க. இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கார்ப்பரேட் மேனேஜராக இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்கு வந்து ஃபேக்ட்ரி மேனேஜர்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் அப்படின்னு இருந்ததுனாக்கா ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக நீங்கள் இருக்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் அப்படின்னு வர்றப்ப வருது. ஜூனியர் லெவல்ல இருந்து சீனியர் மோஸ்ட் லெவல் வரைக்கும் ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்பாயிண்டட் போஸ்ட்டுக்கு நிறையா இருக்கு ப்ரைவேட்டில். ஸோ இதில் என்ன மாதிரி நீங்கள் இருக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, இதை வந்து முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. செல்ஃப் ஆண்டர்பிரினர், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் போகிறீங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் விருப்பம் இருக்கா? சிஏ படிங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்துட்டு பல்வேறு கம்பெனிகளுக்கு நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கலாம், நீங்களே ஒரு ஆடிட்டராக ஒர்க் பண்ணலாம், பேங்க்லாம் போய் ஆடிட்டிங் பண்ணலாம். இல்லை கம்பெனி செக்ரட்டரிஷிப் படிங்க, பெரிய பெரிய கம்பெனிஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் அட்வைசர்ஸாக இருக்கலாம். உங்கள் ஆஃபீஸ் வாசலில் எப்போ 2 பேர் காத்துக்கிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு. கம்பெனி செக்ரட்டரிஷிப் நீங்கள் படிக்கலாம். இல்லைனாக்கா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா 10 லட்ச ரூபா வரைக்கும் சப்சிடியோட கூடிய லோன் தர்றாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸும் வந்து உங்கள் ஃபாதரும் வந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கா? நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து நான் வந்து ஒரு செல்ஃப் ஆண்டர்பிரினராக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். இல்லை உங்கள் ஃபாதர் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, பெரிய துணி கடை வச்சிருக்காரு, நகை கடை வச்சிருக்கிறாரு, பஸ் கம்பெனி வச்சிருக்கிறாரு, அவர் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஸோ அவரு கூட நான் வந்து அவர் பிஸ்னஸையே நான் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃபாதர் வந்து ஒரு ரோடு கான்ட்ராக்டராக இருக்காரு, முனிசிபாலிட்டிலாம் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கான்ட்ராக்டராக இருக்காரு, அப்போ நான் ஃப்யூச்சரில் கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போடலாம், இல்லைன்னா பெரிய பெரிய பாலமெல்லாம் நான் கட்டலாம், அப்போ அதுக்கு வந்து நான் என்ன படிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஒரு கிளியர் கட் பிளான் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தர்றேன். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் கோல் அப்படின்னு எடுக்கிறது என்ன மாதிரி இருக்கணும்னு கேட்டாக்கா அதுதான் வந்து உங்களோட பேஷன் அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். அந்த பேஷனை நீங்கள் வந்து டிரைவ் பண்ணணும், இல்லைன்னா அந்த பேஷனை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிறது வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் சொல்கிறேன். ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, அதை நம்ம டீட்டெயிலாக ஃபர்தர் எபிசோட்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து நீங்கள் ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டு பிகின் வித் நான் வந்து சம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தாக்கா உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸே இருக்கலாம், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லைன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் நீங்கள் போய் மேனேஜர்ஸாக ஜாயின் பண்ணலாம், கார்ப்பரேட் மேனேஜராக ஜாயின் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஜாயின் பண்ணலாம், ஃபேக்ட்ரி மேனேஜராக ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், ட்ரேடிங் இதையெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரெண்டாவது, இன்ஜினியரிங் பேஸில் போகணும்னு விரும்புகிறீங்களா? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லைனாக்கா ஃபேக்ட்ரியில் வந்து ஃபேக்ட்ரி இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஃபேக்ட்ரி இன்ஜினியர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபேக்ட்ரி மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபேக்ட்ரி மேனேஜருக்கெல்லாம் நல்ல சம்பளம், குவார்ட்டர்ஸ் இருக்கும், கார் இருக்கும், எல்லா விதமான வசதியும் இருக்கும். ஃபேக்ட்ரி மேனேஜர் தான் வந்து சொல்லப்போனால் அந்த ஒரு
ப்ராடக்ட்டுக்கே வந்து பாஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஃபேக்ட்ரி மேனேஜருக்கெல்லாம் சம்பளம் ரொம்ப அருமையான சம்பளமாக இருக்கும். இந்த இன்ஜினியரிங் அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, இந்த இன்ஜினியரிங்க்கு வந்து உங்களுக்கு 10th அப்புறம் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் நீங்க +1, +2 படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கலாம். +1, +2 அப்படிங்கிறது வந்து 2 வருஷம். இன்ஜினியரிங்கிறது அதுக்கப்புறம் 4 வருஷம் வரும். டோட்டல் 10th அப்புறம் 2 வருஷம் +2, 4 வருஷம் இன்ஜினியரிங் அப்படிங்கிறப்ப 2 + 4 6 வருஷம் நீங்க படிக்கிறீங்க. இதே இன்ஜினியரிங் படிப்பு நீங்க படிக்கிறதா டிசைட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, 10th அப்புறம் நீங்க பாலிடெக்னிக் டிப்ளமோல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அது ஒரு 3 வருஷம் படிப்பு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வந்து நீங்க லேட்ரல் என்ட்ரியில ஜாயின் பண்ணிடலாம். அது வந்து ஒரு 3 வருஷம் படிப்பு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா, டியூரேஷன் வந்து சேம் தான். +1, +2 2 வருஷம், இன்ஜினியரிங் 4 வருஷம், டோட்டல் 6 வருஷம். இல்லை 10th அப்புறம் +1, +2 படிக்காம டைரக்டா டிப்ளமோல படிக்கிறீங்க 3 வருஷம். அதுக்கப்புறம் லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி டைரக்ட் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி 3 வருஷம் படிப்பீங்க. அது வந்து 3 வருஷம். அப்போ என்ன ஆகுதுன்னா 3 வருஷம் டிப்ளமோ, 3 வருஷம் இன்ஜினியரிங், இதுவும் 6 வருஷம் தான் உங்களுக்கு. 10th அப்புறம் +2 படிச்சுட்டு இன்ஜினியரிங் படித்தாலும் 6 வருஷம், டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படித்தாலும் 6 வருஷம். ஆனால் காஸ்ட் எக்கானமி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ +1, +2க்கு வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸை பொறுத்து ஃபீஸ் அமையலாம். டொனேஷன்ஸ் கூட ஏதாவது காலேஜஸில் கேட்கலாம். இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும். கம்பேரிட்டிவ்லி செலவு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதே 10th அப்புறம் நீங்கள் டிப்ளமோ எடுத்துட்டு இன்ஜினியரிங் எடுக்கிறீங்கன்னாக்கா, அதே தான் வந்து டிப்ளமோவில் படிக்கிறீங்க. நீங்கள் இன்ஜினியரிங்கில் என்ன படிக்க போகிறீங்களோ அதே தான் வந்து டிப்ளமோவில் படிக்க போகிறீங்க. அப்போ என்ன ஆயிரும், உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். +2 படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை விட டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் கிடைக்குது. என்ன ஆப்ஷன்னு கேட்டால் ஏர்னிங். இந்த எக்கானமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, +2க்கு அப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா +1, +2க்கே வந்து உங்கள் ஃபாதர் நிறையா ஃபீஸ் எல்லாம் கட்டுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் காலேஜுக்கு டொனேஷனு, ஃபீஸுன்னு எல்லாம் அந்த மாதிரி வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ்னு போகிறப்ப, அதுவும் எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, ஐஓடின்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, இப்படியெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இதுக்கெல்லாம் சம்டைம் டொனேஷன்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிப்ளமோ படிச்சுட்டு இதே கோர்ஸையே சைபர் செக்யூரிட்டி ஆகட்டும், இல்லைனாக்கா சிஎஸ்சி ஆகட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி ஆகட்டும், டைரக்ட் செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டொனேஷன் வராது. ரேதர் ஃபீஸ் வந்து இன்னும் கம்மியாகவே இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணி 4 இயர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு படிப்புக்கு 60,000 ரூபா அவங்க வந்து 1 இயருக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னாக்கா, இதே நீங்கள் லேட்ரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா அதே படிப்புக்கு செகண்ட் இயர்லேருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, 40,000 ரூபா தான் ஃபீஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட் இயர்னால் உங்களுக்கு எப்போவுமே ஃபீஸ் அதிகம். செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் லேட்ரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னாக்கா ஃபீஸ் கம்மி, ப்ளஸ் உங்களுக்கு டொனேஷனு, இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் எப்போவுமே சொல்கிற அட்வைஸ், என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்வைஸுக்கு வருவாங்க, கவுன்சிலிங்க்கு வருவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீ +2க்கு அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு டிசைட் பண்ணுற அப்படின்னாக்கா +2 படிக்காத, அது வந்து உனக்கு டைம் வேஸ்ட்டு. ரேதர் நீ வந்து டிப்ளமோ படிச்சிடு. டிப்ளமோ படிச்சுட்டு அது மூலமாக நீ இன்ஜினியரிங் போனாக்கா உனக்கு வந்து செலவும் கம்மியாகும், டியூரேஷன் அதே டியூரேஷன் தான், ஆனால் நாலேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. டிப்ளமோ படிச்சுட்டு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. என்ன பெனிஃபிட்டு, நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் ஜாயின் பண்ணலாம். நார்மலாக டிப்ளமோ எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மெக்கானிக்கல் டிப்ளமோ படிக்கிறீங்கன்னா அதில் சிஎன்சி மிஷின் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் படிப்பீங்க. அந்த சிஎன்சி மிஷின் எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் கோயம்புத்தூர் மாதிரி ஊரில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னாக்கா, கோயம்புத்தூர் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்டு ஊர், கோயம்புத்தூர், சென்னை எல்லாமே இண்டஸ்ட்ரி பேஸ்டு ஊர். அங்கே எல்லாம் நிறைய கம்பெனிஸில் வந்து சிஎன்சி மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்ட் டைம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதில் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மினிமம் 6,000, 7,000, 8,000 ரூபா வந்து பர் மந்த் வந்து சேலரி வந்துடும். அப்போ உங்கள் லிவிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, காலேஜ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஓனாக சம்பாதிக்கிற அமௌண்ட்டில் இருந்தே உங்கள் பேரண்ட்ஸுக்கு எந்த விதமான பர்டனும் கொடுக்காம நீங்கள் வந்து ஈஸியாக டிகிரியும் படித்து முடிச்சிடலாம். உங்களோட ட்ரீம் டிகிரியும் கிடைக்கும், உங்களுக்கு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் ஆயிரும், ஏர்னிங்கும் இருக்கும். அப்படிங்கிற டயத்தில் உங்களுக்கு உண்மையாலுமே மரியாதை வந்து அதிகமாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன்.
இன்ஜினியரிங் காலேஜஸில் யாராவது பசங்க டிப்ளமோ முடிச்சுட்டு அதுவும் அவன் பார்ட் டைம் ஜாபுக்கு போயிட்டு இன்ஜினியரிங் படிக்கிறான்னாக்கா ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் அவனை பார்க்குற பார்வையே வந்து மரியாதையாக இருக்கும். இது வந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஃப்யூச்சர் கரியர் கோல் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆகணும், இல்லைனாக்கா ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக ஆகணும், ஃபேக்ட்ரி மேனேஜராக இருக்கணும், இப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னாக்கா +1 +2க்கு பதிலாக டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஒரு செலக்ட் பண்ணலாம். டிப்ளமோங்கிறது 10th அப்புறம் நீங்கள் டைரெக்டாக படிக்கக்கூடிய படிப்பு. இது பாலிடெக்னிக்கில் சொல்லித்தர படிப்பு. அப்பத்துலேருந்தே நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக மாறிடுவீங்க. இது வந்து ஒன்றாவது ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரு. நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம் எழுதி நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறேன், பிடிஎஸ் படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லையா? இந்த ஹெல்த் கேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எம்பிபிஎஸ் இருக்குது, பிடிஎஸ் இருக்குது, இது உங்களுக்கு தெரியும். ஆயுர்வேதா இருக்குது, சித்தா இருக்குது, யுனானி இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஹோமியோபதியிலேயே நர்சிங் படிப்பு செப்பரேட்டாக இருக்குது, ஆயுர்வேதாவுக்கு நர்சிங் படிப்பு செப்பரேட்டாக இருக்குது, அலோபதின்னு சொல்கிற எம்பிபிஎஸ்க்கு பிஎஸ்சி நர்சிங் படிப்பு செப்பரேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அலைடு ஹெல்த் சயின்ஸு படிப்புக இருக்குது, ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரியான படிப்புக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்குன்னு படிக்கிற ஆப்டோமெட்ரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்குது. நீங்கள் பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கலாம், நீட்டில் கிடைக்கலையா கவலைப்படாதீங்க. பல் டாக்டராக இருக்கிறதுக்கு பதிலாக செயற்கை பல்லு தயாரிக்கலாம். இந்த செயற்கை பல்லு தயாரிக்கிற கோர்ஸ் பேர் வந்து டென்டல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸு. அப்போ நீங்கள் வந்து செயற்கை பல்லு தயாரித்து வைக்கலாம். எல்லா பல்லு டாக்டர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஆர்டருக்கு நிறையா வரும். ஏன்னாக்கா பல்லு தயாரிக்கிறவங்கலாம் ரொம்ப கம்மியான ஆளுக தான் இருக்காங்க. டென்டல் மெக்கானிசம் முடித்தவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் தான். நீங்கள் வீட்டில் ஒரு ரூமில் நீங்கள் வந்து செட் பண்ணிடலாம் இண்டஸ்ட்ரியை. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக வச்சு நீங்கள் டென்டல் மெக்கானிசம் பல்லு தயாரித்து வைக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் கேரில் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு டென்டல் மெக்கானிசம் வரைக்கும் பல்வேறு விதமான படிப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, ஹெல்த் கேர்லேயே வந்து இன்ஜினியரிங் படிப்பு இருக்குது. செயற்கை கை, செயற்கை கால் எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா? இது வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இன்ஜினியரிங் படிப்பு இருக்குது. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் மேனேஜ்மெண்ட் படிப்பு இருக்குது. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க இல்லையா? ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் மேனேஜ்மெண்ட் படிப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி, அதுவும் ஹெல்த் கேர் செக்டாரில் தான் வருது. அப்போ ஃபார்மசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டிஃபார்ம் படிச்சிங்கன்னா போதும், நீங்கள் வந்து மருந்து கடை வைக்கலாம், மெடிக்கல் ஷாப் வச்சு உட்காரலாம். அதுக்கு வெறும் டிஃபார்ம் அப்படின்னு ஒரு கோர்ஸ் படிச்சிங்கன்னா போதும். சரி, அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, பிஃபார்ம் படிக்கலாம். பெரிய பெரிய கம்பெனிகளில் மருந்து தயாரிக்கிற கம்பெனி இருக்குது இல்லைங்களா, மெடிசின் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கெமிக்கல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய பெரிய மருந்து கம்பெனிலாம் நீங்கள் வந்து ட்ரக் மேனேஜராக இருக்கணும், இல்லைன்னா அந்த ட்ரக்ஸை உருவாக்கக்கூடிய ஆர்என்டியில் வேலை செய்யணும், குவாலிட்டியில எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எம்ஃபார்ம் படிக்கலாம். இல்லை ஃபார்ம் டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, டாக்டரேட் இன் ஃபார்மசி அப்படின்னு சொல்லி ஃபார்ம் டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் நீங்கள் வந்து +2க்கு அப்புறம் படிக்கலாம். இந்த ஃபார்மசிலையுமே வந்து உங்களுக்கு மிஷினரி பார்ட் வருது. இப்போ மருந்து தயாரிக்கணும், கேப்சூல் தயாரிக்கணும், இப்போ இன்ஜெக்ஷன் மருந்து இருக்குன்னா அதை வந்து ஒரு பாட்டிலில் அடைக்கணும், பாட்டிலிங் பண்ணணும். இப்போ மருந்து தயாரிக்கிறதுக்கெல்லாம் மிஷின்ஸ் வேணும் தானே. இந்த மிஷினரிஸை பற்றி படிக்கிறது வந்து ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு. அப்போ ஹெல்த் கேர் செக்டாரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சயின்ஸ் படிப்பும் இருக்குது, இன்ஜினியரிங் படிப்பும் இருக்குது, மேனேஜ்மெண்ட் படிப்பும் இருக்குது, ஃபார்மசி மாதிரி ஆர்என்டி படிப்புகளும் இருக்குது, கெமிக்கல் சம்மந்தமான படிப்பு ஃபார்மசிங்கிறது. இந்த மாதிரி நிறைய படிப்பு வந்து உங்களுக்கு ஹெல்த் கேர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கிடைக்கும். அடுத்து டிஃபென்ஸ் படிப்புன்னு போகிறீங்களா, டிஃபென்ஸ் படிப்பில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே இன்ஜினியரிங் படிப்பையே நீங்கள் வந்து டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். நேவிலே ஆகட்டும், இல்லை ஏர்ஃபோர்ஸில், ஆர்மியில், இதுலையெல்லாம் வந்து டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் அப்படிங்கிற பேசிஸில் +2க்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வச்சு உங்களுக்கு அந்த உடல் தகுதி சொல்கிறாங்க இல்லையா, மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, இதெல்லாம் இருந்ததுன்னாக்கா இதே இன்ஜினியரிங் படிப்பை நீங்கள் வந்து ஆர்மியில், மிலிட்ரியில், நேவியில் நீங்கள் படிக்கலாம். படிச்சுட்டு அப்படியே கமிஷன்டு ஆஃபீஸராக நீங்கள் வந்து மிலிட்ரியில், நேவிலையெல்லாம் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டிஃபென்ஸு, நான் வந்து மிலிட்ரியில் வேலை செய்யணும், நேவியில் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஏன் ஜூனியர் லெவலில் வேலை செய்யணும்? திங்க் பண்ணுங்கள், கொஞ்சம் முயற்சி எடுங்க, சீனியர் லெவல்லையே நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாமே. இன்னும் நிறையா படிப்பு இருக்குது. ஐபிஎஸ் படிக்கலாம் நீங்கள், இல்லைனாக்கா ஃபோரன்சிக் சயின்ஸ் இருக்குது, கிரிமினாலஜின்னு படிப்புகள் இருக்குது,
ஃபோரன்சிக் சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான ஃபோரன்சிக் சயின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சைபர் ஃபோரன்சிக் சயின்ஸ்னு இருக்குது, இன்னொன்று வந்து கிளினிக்கல் ஃபோரன்சிக் சயின்ஸ்னு இருக்குது, இன்னொன்று வந்து ஃபோரன்சிக் சயின்ஸ் ஜென்ரல். 3 ஃபோரன்சிக் சயின்ஸ் படிப்புகள் இருக்குது. இப்போ சைபர் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் பேஸாக வரும். கிளினிக்கல் ஃபாரன்சிக் சயின்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பேஸாக, அலைடு ஹெல்த் சயின்ஸ் பேஸாக வரும். இதே வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் ஜென்ரல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து லா எல்லாம் நீங்கள் படிப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டிஃபென்ஸ்னு வந்துட்டீங்கன்னா அதில் ஏகப்பட்ட படிப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நான் வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ப்ரொஃபஷனலில் போகிறீங்க, செல்ஃப் ஆண்டர்பிரினர் நம்ம பேசணும் இல்லையா, அதில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கலாம், லாயராக இருக்கலாம். லாயராக இருக்கணும் அப்படின்னாக்கா +2ல் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இதே செல்ஃப் ஆண்டர்பிரினர்லேயே நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், ஆர்கிடெக்டாக இருக்கலாம். இதே ஆர்கிடெக்டாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னாக்கா காலேஜில் வந்து நீங்கள் படிக்கிறப்ப பிஆர்க் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு படிக்கலாம். அப்போ அந்த பிஆர்க் படிக்கணும்னா அதுக்கு தேவையான குரூப்பு +1 +2ல் என்ன எடுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சர் கோல் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது கூட ஐடியா இருக்கலாம், சரி நான் வந்து நாளைக்கு சினிமாவில் நடிக்கிறேன், நான் பெரிய ஹீரோ ஆகிறேன், இல்லை நான் சினிமோட்டோகிராஃபர் ஆகிறேன், எனக்கு வந்து அந்த கேமரால எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சினிமோட்டோகிராஃபர் ஆகிறேன். ஒருவேளை உங்கள் ஃபாதர் வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கிறாரு, அப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியை இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிறேன், விஷுவல் கம்யூனிகேஷன் மாதிரி கற்றுக்கிட்டு நான் வந்து எடிட்டிங் பண்ணுறேன், வீடியோ எடுக்கிறேன், எல்லாமே நான் வந்து அதில் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இப்போ உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஏதாவது பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னாக்கா அதை டிபெண்ட் பண்ணியும் உங்களுக்கு படிப்புகள் இருக்குது. உங்கள் ஃபாதர் மதர் பட்ஜெட்டை டிபெண்ட் பண்ணியும் உங்களுக்கு படிப்புகள் இருக்குது. உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட படிக்கக்கூடிய திறமையை பொறுத்தும் படிப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து எதை டிசைட் பண்ணுதுன்னாக்கா, இது எல்லாம் தான் வந்து உங்களோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுது. அப்போ உங்கள் ஃப்யூச்சரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 10 வருஷம் கழித்து நீங்கள் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ப்ராசஸ். நான் வந்து லாயராக இருக்கணும் அப்படின்னாக்கா டிகிரியில் என்ன படிக்கணும், காலேஜில் வந்து நான் பிஎல் படிக்கணும். அப்போ நான் பிஎல் படிக்கணும்னாக்கா என்ன குரூப் எடுக்கணும், எந்த குரூப் எடுத்தாலும் நீங்கள் வந்து பிஎல் படிக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன் நான். ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் +1ல் வந்து குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம், உங்கள் பெரியப்பா சித்தப்பா மாமா யாராவது நீ அந்த குரூப் எடுத்து படி, இந்த குரூப் எடுத்து படின்னு சொல்லி உங்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையிலையும் ஆர்வத்திலையும் அவங்க வந்து உங்களுக்கு நிறையா சஜஷன்ஸ் தரலாம். இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது 3 இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ், 3 காரணிகளை நீங்கள் மெயினாக ஃபிக்ஸ் பண்ணி மைண்டில், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து +1ல் குரூப் எடுக்கிறது உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், தொந்தரவு இல்லாமல் நீங்கள் படிக்க முடியும். என்னென்ன காரணிகள்? ஃபஸ்ட்டு காரணி உங்கள் பேரண்ட்ஸோட பட்ஜெட்டு, உங்கள் பேரண்ட்ஸோட பேயிங் கெப்பாசிட்டி. அவங்கனால எவ்வளவு செலவு பண்ண முடியும் ஃப்யூச்சரில், காலேஜில் உங்களை படிக்க வைக்கிறதுக்கு, இல்லைன்னா உங்களை ஜாப் வரைக்கும் உங்களை வந்து அவங்க கொண்டு வர்றதுக்கு. ஒரு செல்ஃப் ஆண்டர்பிரினராக மாறுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் ஃபாதர், உங்கள் மதர் உங்களுக்கு வந்து எவ்வளவு பேமெண்ட் சப்போர்ட் பண்ண முடியும், இதை வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டராக வைங்க குரூப்பை செலக்ட் பண்ணுறப்ப. 2வது ஃபேக்டர் என்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஈக்குவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டரு, உங்களுடைய கெப்பாசிட்டி. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்க முடியும், உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக புரியுது, எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு சில சப்ஜெக்ட் நீங்கள் வந்து விரும்பவே மாட்டீங்க. ஒரு சிலருக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஈஸியாக இருக்கலாம், 100 அவுட் ஆஃப் 100 மார்க் எடுக்கலாம். ஒரு சிலர் வந்து மேத்தமேட்டிக்ஸில் ஃபெயில் ஆகலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களோட படிக்கும் திறன், இல்லைன்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ இதை டிசைட் பண்ணியும் நீங்கள் வந்து +1ல் குரூப் செலக்ட் பண்ணணும். ஏன்னா +1ல் என்ன குரூப் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபர்தராக காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஜாபோ இல்லை கேரியரோ வந்து வாழ்க்கையில் அமையுது. அப்படிங்கிறப்ப இந்த 10th அப்புறம் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரி 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 இம்பார்ட்டன்ட் டிசிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ 2 காரணி நம்ம பேசிட்டோம். ஒன்று வந்து உங்கள் பேரண்ட்ஸோட கெப்பாசிட்டி சொல்லிட்டேன். 2வது வந்து உங்களோட படிக்கும் திறன், உங்களோட பர்சனல் கெப்பாசிட்டி சொல்லிட்டேன். 3வது காரணி ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ். இந்த ஜாபு கண்டிப்பாக கிடைக்குமா? நீங்கள் யோசிக்கிறீங்க, நான் ஐஏஎஸ் ஆகியே தீருவேன், ஐபிஎஸ் ஆகியே தீருவேன்,
ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு எல்லாம் போகணும்னாக்கா அதுக்கு நீங்கள் பிஎஸ்சி அக்ரி மாதிரி படிப்பு, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரியான படிப்புகள் எடுத்து படிச்சீங்க அப்படின்னாக்கா இதில் நிறைய போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆயிரும். நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஃபியூச்சரில் யூபிஎஸ்சி எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு இதுக்கு 2-3 படிப்புகள் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஒரு படிப்பு வந்து பிஎஸ்சி அக்ரி அப்படிங்கிற படிப்பு. பிஎஸ்சி அக்ரி அப்படிங்கிற படிப்பில் வந்து உங்களுக்கு நிறைய 30-40 சப்ஜெக்ட் வந்து அவங்க சொல்லித்தர்றாங்க. இதில் மேக்சிமம் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸுங்க. அது அந்த போர்ஷன் போக மிச்சம் போர்ஷன் நீங்கள் படித்து நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து ஓரளவு அட்டன் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் வந்து டிகிரியில் பிஎஸ்சி அக்ரி அந்த மாதிரி எடுத்து படிக்கணும். அப்போ பிஎஸ்சி அக்ரிக்கு என்ன குரூப் வேணுமோ அந்த மாதிரி குரூப் எடுத்து நீங்கள் +1 +2ல் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து +1ல் ஒரு குரூப் செலக்ட் பண்ணுறது வந்து உங்களோட லைஃப் எண்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு இந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ 3வது காரணின்னு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா பாசிபிலிட்டிஸ். ஸோ 3வது காரணி என்னன்னாக்கா பாசிபிலிட்டிஸ், உண்மையான பாத்வே இந்த 3வது காரணி. ஸோ இந்த 3 காரணிகளையும் 3 ஃபேக்டர்ஸையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து +1ல் எடுக்கிற குரூப் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டான குரூப்பாக இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸும் வந்து ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியும். ஃபர்தராக நீங்கள் காலேஜ் போகிறீங்கன்னாலும் ஒரு ஹேசல் ஃப்ரீயாக உங்கள் பேரண்ட்ஸ்னால உங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்க முடியும். நீங்களும் வந்து உங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்ட்டு படிக்கிறதுக்கு ஈஸியான சப்ஜெக்டாக இருந்ததுன்னாக்கா காலேஜ் லெவலில் படிக்கிறப்ப உங்களால் அதை வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக படிக்க முடியும். ஏன்னாக்கா இந்த +1 +2ல் நீங்கள் படிக்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் அப்படின்னு சொல்லி அந்த படிப்பை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அடுத்து நீங்கள் காலேஜில் போய் படிக்கிறது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலில் போய் படிப்பீங்க. அப்போ அந்த இன்டர்மீடியட் லெவல்னு போகிறப்ப இன்னும் கூட கொஞ்சம் வந்து உங்களுக்கு போர்ஷன்ஸ் எல்லாம் டஃப் ஆகும், இன்னும் எலாபரேட் ஆகும், வாஸ்டாக படிப்பீங்க, நிறைய ஏரியாஸ் படிப்பீங்க. அப்போ மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் 10th படித்த மேத்தமேட்டிக்ஸை விட +2ல் மேத்தமேட்டிக்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்புறம் +2ல் படிக்கிற மேத்தமேட்டிக்ஸ் விட நீங்கள் டிகிரியில் போகிறப்ப எஸ்பெஷலி இன்ஜினியரிங் எல்லாம் போகிறப்ப இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் இன்னுமே ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னு கேட்டாக்கா உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸில் ரியலாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓரளவு நாலேஜ் இருக்குது, ஓரளவு அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் கன்வீனியண்ட்டாக படிக்க முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மேத்தமேட்டிக்ஸ் குரூப்பை எடுக்கலாம். நீங்கள் ஃப்யூச்சரில் நான் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏர்போர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பைலட்டாக வேலை செய்யலாம், ஏர் ஹோஸ்டஸாக வேலை செய்யலாம், ஏர்போர்ட் மேனேஜராக வேலை செய்யலாம், டிக்கெட்டிங் ஏஜெண்ட்டாக வேலை செய்யலாம், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னு சொல்லி அந்த ஃப்ளைட் வருது இல்லையா, அந்த ஃப்ளைட் வந்து இறங்குறது, லேண்ட் ஆகுறது, டேக் ஆஃப் ஆகுறது, இதுக்கெல்லாம் ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக நீங்கள் வேலை செய்யலாம். இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்குள்ளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா ஜாபுங்க இருக்குது. சரி, இல்லைனாக்கா நீங்கள் வந்து ரயில்வேல இன்ஜின் டிரைவராக ஜாயின் பண்ணலாம். அதுக்கு என்ன படிக்கணும்? இல்லை கப்பல் நீங்கள் வந்து ஓட்டலாம், கப்பலில் வந்து இன்ஜினியராக இருக்கலாம். ஓஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓஷனோகிராஃபி, ஓஷன் பயாலஜி, ஓஷன் ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி நிறைய படிப்பு இருக்குது. ஓஷனை பற்றியே நிறையா படிப்பு இருக்குது. அந்த மாதிரி ஓஷன் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கலாம். ஓஷன் ரிலேட்டட் படிப்பை படிச்சீங்கன்னாக்கா உங்கள் ஜாப் எல்லாம் வந்து கடல் சார்ந்த ஜாபாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பல்வேறு கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க, எந்த கண்ட்ரியில் வேணாலும் நீங்கள் செட்டில் ஆகலாம். இப்படியெல்லாம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், கேரியர் ஆப்ஷன்ஸ் அமையலாம், ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸ் அமையலாம், லைஃப் ஸ்டைல் உங்களது மாறலாம் இல்லையா? கேர்ள்ஸாக இருக்கீங்களா? கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக சொல்கிறேன் நான், நார்மல் கேர்ள்ஸு ஒரு நல்ல ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீச்சர் ப்ரொஃபஷனுக்கு போகலாம். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிங்க, எஸ்பெஷலி சயின்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி எடுத்து படிங்க, இல்லை லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மாதிரி எடுத்து படிச்சிங்கன்னாக்கா நீங்கள் நாளைக்கு கல்யாணம் ஆகி வெளியூரில் வேறு ஊரில் போய் செட்டில் ஆகுறீங்க அப்படின்னா கூட அந்த ஊரில் உங்களுக்கு ஸ்கூலில் வந்து வேலை கிடைக்கும். நீங்கள் டீச்சராக இருக்கலாம், இல்லை வீட்டிலேருந்து டியூஷன் சொல்லி கொடுக்கலாம். ஒரு டீசெண்டான ஒரு இன்கம் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து சம்பாரித்து உங்கள் ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ண முடியும். எங்கப்பா எம்எல்ஏவாக இருக்காரு, நான் ஃப்யூச்சரில் எம்பி ஆகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து படிங்க, ஹிஸ்ட்ரின்னு படிப்பு இருக்குது எடுத்து படிங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஈஸியாகவும் படிக்க முடியும், கொஞ்சம் உங்களுக்கு இது சம்மந்தமான நாலேஜஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு நீங்கள் மேடையில எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னாக்கா பாயிண்ட் எல்லாம் எடுத்து பேசலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸில் கூட நீங்கள் கேரியர்ஸை வந்து வச்சுக்கலாம். லாஜிஸ்டிக்ஸுங்கிறது என்ன? ரோட்டில் போகிற லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த ட்ரக்கு இதுல எல்லாம் கொண்டு போகிறாங்க இல்லையா, ட்ரக்ல எல்லாம் பெரிய லோடு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, பெரிய பெரிய கண்டெய்னர் லாரி எல்லாம் போகுது இல்லையா,
இதெல்லாம் வந்து ரோடு சைடு லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். இதே வந்து ஏர் கார்கோங்கிறது ஏர்போர்ட்டில் இருக்கிற லாஜிஸ்டிக்ஸு. அதுக்கப்புறம் கார்கோ ஷிப் அப்படிங்கிறது வந்து மெரைனில் இருக்கக்கூடிய மேரிடைமில் இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா நல்ல கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல அமௌண்ட் கிடைக்கும், லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நல்லா கன்வீனியண்ட்டாக வாழ முடியும். லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு டில் டெத் வந்து நீங்கள் வந்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டே இருக்கலாம். முதல்ல கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் கிடைக்கணும், அவ்வளோதான். கான்டாக்ட்ஸ் கிடைச்சி 2 பிஸ்னஸை நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபாரின் பையர்ஸ் எல்லாம் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் போகிறீங்களா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, கேட்டரிங் சயின்ஸ் இருக்குது, டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து படிப்புக இருக்குது, ஜர்னலிசம் படிப்புக இருக்குது, மாஸ் கம்யூனிகேஷன் படிப்புக இருக்குது, லைப்ரரி சயின்ஸ் படிப்புக இருக்குது. உங்களோட பேஷன் என்ன, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க, ஃபஸ்ட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ப்ராசஸில் அதுக்கு காலேஜில் என்ன படிக்கணும், காலேஜில் படிக்கிறதுக்கு தேவையான குரூப் +1 +2ல் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நீங்கள் வந்து ஆஃப்டர் 10th மூவ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது ரொம்ப கன்வீனியண்ட்டான டிசிஷனாக நீங்கள் எடுத்தது இருக்கும். மாணவ செல்வங்களே, இப்போ ஏறக்குறைய ஒரு 15 குரூப்பை பற்றி நான் வந்து ஃப்யூச்சரில் வீடியோஸ் போட போகிறேன். +1ல் என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கும், அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குரூப்னாக்கா மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு. இந்த குரூப் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் காலேஜில் உங்களுக்கு என்னென்ன படிப்புகள் இருக்குது, அந்த ஒவ்வொரு படிப்புக்கும் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி மேப் பண்ணோன்னு வைங்களேன். இந்தந்த படிப்புகள்லாம் வந்து இந்தந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் குரூப்பையும் உங்களோட ஃப்யூச்சர் கோலையும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் கொடுக்குறது ஐடியாஸ் தான். அப்புறம் உங்களோட இஷ்டம், உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் டீச்சர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு அட்வைசர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் உங்களோட ஓன் கெப்பாசிட்டி இருக்கும், உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், தட் இஸ் கால்டு பேஷன். இதை டிசைட் பண்ணி தான் நீங்கள் வந்து குரூப்பை செலக்ட் பண்ணணும். எப்போவுமே நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டாக்கா ஒரு நாலேஜு. இந்த மாதிரி இந்த குரூப் எடுத்தோம்னா காலேஜில் இப்படி படிக்கலாம், இந்த இதெல்லாம் படித்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஜாப் எல்லாம் நம்ம கிடைக்கலாம், நம்ம லைஃப் இந்த மாதிரி செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மேப்பிங், ஒரு கரியர் பாத் வந்து ஒரு மேப்பிங் நான் வந்து ஐடியாஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 15 குரூப்புக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1 by 1 நான் வந்து இதுக்கடுத்து எபிசோட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து நான் போடுற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஏன்னா 10ங்கிறது வந்து காமன், 10th அப்புறம் வர்றது தான் வந்து ஸ்பெசிஃபைடு. இப்போ நீங்கள் காமன்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபைடு போகிறீங்க அப்படிங்கிறப்ப ஏற்கனவே நீங்கள் வந்து நான் ஜேஇ படித்து ஐஐடியில் ஜாயின் பண்ணி இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா, ஓகே ஃபைன். இல்லை நான் நீட் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ் தான் படிக்க போகிறேன், பிடிஎஸ் தான் படிக்க போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா, ஓகே ஃபைன். இதெல்லாம் விட்டுருங்க, இவங்களையெல்லாம் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இன்னும் டிசைட் பண்ணலை, இல்லை டிசிஷன் எடுக்கிறதுல எனக்கு கன்ஃபியூஷன், எனக்கு இன்னும் இன்புட்ஸ் வேணும் டிசிஷன் எடுக்கிறதுக்கு, எங்கள் ஃபாதர்கிட்ட பேசணும், எங்கள் மதர்கிட்ட பேசணும், அவங்களுக்குமே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. இது எல்லாம் இருக்கிற டயத்தில் சைடு பை சைடாக நீங்கள் இன்னொரு இம்பார்ட்டண்ட் வேலையும் செய்யணும். இப்போ 10th எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, ஃப்ரீயாக இருக்கீங்கன்னாக்கா உங்கள் நியர்பை ஸ்கூல்ஸ்ல எல்லாம் போய் என்னென்ன குரூப்ஸ் இருக்குது, அந்த குரூப்ஸு என்னென்ன செலவு வரும், அந்த குரூப் படிக்கிறதுனால காலேஜில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் படிக்க முடியும், அது மூலமாக என்னென்ன மாதிரியான ஜாப் எல்லாம் அமையும் அப்படிங்கிறது உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை உங்கள் ஸ்கூல்லே இருந்தாக்கா உங்கள் ஸ்கூல்லையோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லையே +1 +2 இருக்குன்னா உங்கள் ஸ்கூல்லையே போய் கேளுங்க. இல்லை நியர்பை ஸ்கூலு, இல்லை எந்த ஸ்கூலில் போய் நீங்கள் +1 +2 ஜாயின் பண்ணலாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கூலில் போய் இந்த டீட்டெயில் எல்லாம் கேளுங்க. ஏன்னாக்கா நீங்கள் ஏதாவது ஒரு குரூப்பை டிசைட் பண்ணிவிட்டு அந்த குரூப் அந்த ஸ்கூலில் இல்லைன்னு வைங்க, அந்த குரூப்பை தேடிட்டு நீங்கள் அலையணும். அதனால வேண்டி எல்லாமே உங்களுக்கு வந்து ஏரியாவும் ப்ராக்சிமிட்டி ஓரளவு கன்வீனியண்ட்டாக இருக்கணும். டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க படிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸாம் டயத்தில் ரொம்ப டயர்டாயிருவீங்க. ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் நியர்பை ஸ்கூல்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் பாருங்கள். அதில் என்னென்ன குரூப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், உங்கள் ஸ்கூலில் என்னென்ன குரூப் இருக்குதுன்னு பாருங்கள். கூடவே நம்மளோட இந்த எபிசோட்ஸையும் ரெகுலராக பாருங்கள்.
எல்லாத்தையும் வச்சு கலெக்டிவாக ஒரு அருமையான டிசிஷன் எடுங்க. இந்த மாதிரி எடுக்கிற டிசிஷனோட பேர் என்னன்னாக்கா இன்ஃபார்ம்டு டிசிஷன். நீங்கள் இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுத்து ஒரு கோர்ஸில் +1 ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃப்யூச்சர் கரியர் உண்மையாலுமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆல் தி பெஸ்ட் மை டியர் சில்ட்ரன். ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச் மை future episodes. Thank you.